ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2024 மாதத்தின் முதல் வெள்ளி லோகோஸ் தியான மையத்தில் தமிழில் தியானம் நடைபெற்றது. பல அற்புத சாட்சியங்கள் மக்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இயேசுவின் அருளால் அற்புதங்கள் நடந்ததை ஆண்டவருக்கு மாட்சியை கொடுக்கும் வகையிலே பகிர்ந்து கொண்டார்கள். இதோ இந்த தியானத்திலே பலர் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் உணர்ந்தார்கள். அதன் ஒரு சில நிகழ்வுகளை இங்கே நாமும் பார்த்து ஜெபித்து ஆண்டவரின் அருளையும் அற்புதங்களையும் காண்போம். இதை பார்க்கின்ற நாம், இத்தோடு ஜெபிக்கின்ற நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் ஆண்டவரை அனுபவிக்க உதவி செய்வோம். ஜெப உதவிக்கு அருட்தந்தை ஏ. கிறிஸ்துராஜ், நலம், தர்மபுரி. தினமும் 2 நிமிட ஆராதனையிலே ஆண்டவரை அனுபவிக்க இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென். ஜெப உதவிக்கு அருட்தந்தை ஏ. கிறிஸ்துராஜ், MSFS. ஃபோன் நம்பர் 9435569355. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நான் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கமாண்ட் ஹாஸ்பிட்டல் ஏர்போர்ட்ல அட்மிட் ஆயிட்டேன். அட்மிட் ஆகிட்டு நான் போனதுமே ஒரு டாக்டர் போய் நான் பார்த்தேன். வெரி கிரிட்டிக்கல் ஆபரேஷன். நான் இது எப்படி செய்ய போகணும்னு தெரியலன்னு சொல்லிட்டேன். இதே மனக்கலக்கத்தில் வந்து சேட்டை பார்த்து அழுதுட்டு வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் போங்க, நான் பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்க சிலிண்டர் பார்த்துட்டு ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கினேன். என்னை அறியாமல் கரெக்டாக அந்த ஆண்டவர் கூட எப்படி பேசினாரு, அவர் என்ன பண்ணுறது, நான் ஜெபிப்பேன். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி பெட்டில் இருந்து நான் நிறைய ஜெபிப்பேன், பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். என்னுடைய வேலை அதுதான் அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த ஆபரேஷன் ஆண்டவர் கரெக்டாக எனக்கு வந்து ஒரு காட்சியை கொடுத்தாரு. எல்லா டாக்டர்களோட மத்தியில் வந்து ஆண்டவர் இயேசு நின்றுட்டு அவர் வந்து அந்த நைஃபை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த குறுக்கேன் அந்த தைரியத்தை கொடுத்தாரு. அந்த கவலையே போச்சு. அது வந்து என்னுடைய ஆபரேஷன் வந்து எனக்கு கண்ணுக்கு பேக் சைடில் வந்து ஒரு டியூமர் கட்டி இருந்துச்சு. அந்த டியூமர் கட்டி அவங்க வந்து 95% நாங்கள் செய்கிறோம், மீதி வந்து சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் டாக்டர் 5% என்ன ஆகும் டாக்டர்னு சொல்லும்போது நாங்கள் செய்கிறோம், டூ த பெஸ்ட். நாங்கள் ஆண்டவர் தான் அந்த பெஸ்ட் செய்தார். அன்றைய ஆப்ரேஷன் ஆன அன்னைக்கு என்னுடைய பெரியக்கா வந்துருக்காங்க. கண்ணீரோட அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியே வந்துட்டு அவங்க சாட்சியோட சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நல்லபடியாக நான் நிற்கிறேன் ஆண்டவருக்கு. அதே மாதிரி என்னோட அருமை தந்தை ஒவ்வொரு திருப்பலியிலும் எனக்காக ஒப்பு கொடுத்தாரு, ஜெபிச்சாருங்க, நிறைய செய்தாருங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றியோடு கூட திருப்பலியும் நான் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுக்கு புகழ், இயேசுக்கே நன்றி. நான் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி நான் லோகோஸ்க்கு வந்ததில்லை. அப்போ
வீட்டிலலாம். அப்போ எங்கள் வீட்டில் கூட பிரச்சனை, வெளியிலும் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ வந்துட்டு ஜூலை மாதம் தான் நான் வந்தேன் இங்கே. வந்துட்டு இப்போ ஃபாதர் இது ப்ரேயரில் வந்துட்டு 2 months தான் வந்தேன் நான். அப்போ ரொம்ப அந்த 3 o'clock ப்ரேயர் ஃபாதர் பண்ணும்போது ரொம்ப அழுந்து நான் ஜோம் பண்ணேன். நான் வீட்டிலலாம் ரொம்ப ப்ரேயர் பண்ணுவேன், எனக்கு ஆனாலும் ஒன்றுமே இதாகாது. அந்த ஃபாதர் ப்ரேயர் பண்ணதில் தான் எங்கள் வீட்டு பிரச்சனையாகவும் தீர்ந்துச்சு, எனக்கும் மனதை நிம்மதியாக கிடச்சிச்சு. ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். நான் எப்போவும் ஃபாதர் நினச்சி இப்போ கூட சொன்னேன். அதான் எனக்கு அதனால எனக்கு அப்பப்போ ரொம்ப தடங்கள் ஆகுது லோகத்துக்கு வரணும்னா. இதில் உட்கார முடியல. இன்னைக்கு கூட எனக்கு வரணும், இங்கே உட்காரணும்னா ஆகல. நான் மேலே போய்ட்டு என்ன ஒருத்தர் கூட்டின்னு போயிட்டாங்கோ, அதனால வரல. இப்போ எப்படின்னா வரணும்னு ஃபாதர் எனக்கு கிடைச்சாரு. எனக்கு அப்போ சொன்ன ஃபாதர் மட்டும் நான் சாட்சி சொல்லணும். சரி நாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். கன்ஃபெஷனுக்கு வந்தார். அங்கேயே போய் கன்ஃபெஷன் ஃபாதர் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நான் சாட்சி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என் மனக்கவலையை நான் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் சொல்லும் போது நான் வர முடியாது, நான் அங்கே இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனாலும் என்னை கடவுள் என்னை கூப்பிட்டு வந்துட்டாரு. என் பேர் புஷ்பலதா. என் பொண்ணு பேர் மர்சி. ஜனவரி 3 என் பொண்ணுக்கு என் டாக்டர் சொன்னாங்க நார்மல் டெலிவரி ஆகுதுன்ட்டு மாணிவிலாஸ் ஹாஸ்பிட்டலில். பட் அவள் பிறந்த உடனே குழந்தை அழுல, காலு கை ஆடல. அவங்க லேபர் வாட்டத்தில் நான் குழந்தைய தூக்கி ஆடுவரை என்ன பண்ணுறது தேவா, என்ன பாவான், குழந்தை ஆட மாட்டேங்குது, அழுவ மாட்டேங்குது, கை காலில் ஆட மாட்டேங்குது. அந்த மாதிரி நர்ஸு ஆயமெல்லாம் இது நார்மல் தான் இருக்கிறான் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தப்போ குழந்தை கண்ணும் தோற்கல, பயந்துட்டேன் நான். சரி குழந்தை எடுத்துட்டு போய் ஐசியூவில் கொடுத்தா டாக்டருக்குள்ளே யாரும் அலோவே பண்ணல. நானும் ப்ரேயர் பண்ணுறேன். அப்புறமா எங்கள் சுஷ்மா ஆண்டி அவங்க சொன்னாங்க, இல்லை நீ ஃபாதர் ஃபோன் பண்ணு, அவர் ப்ரேயர் பண்ணுவார், நீயும் ப்ரேயர் பண்ணு. எங்கள் வீட்டில் டிவைன் மர்சி ப்ரேயர் பண்ணுற வழக்கம் இருக்குது. அதனால ஃபாதருக்கு ட்ரை பண்ணுறேன், ஃபாதர் ஃபோன் பண்ணுறேன், ஃபாதர் ரீச் அப்படியே ஆண்டி இல்லை நீ ட்ரை பண்ணுன்னாங்க. சரி ட்ரை பண்ணுறதுக்கு ஃபாதர் எடுத்தார். ஃபாதர் ஃபோன் எடுத்து, நான் ஜபிக்கிறேம்மா, நீ ஒன்றும் பயப்படாத, குழந்தை குணமாக்குவா அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் என்ன சொன்னார், குழந்தை டேஞ்சர் ஜோனில் வந்துடுது, வாயில் பைப்பு, மூக்கில் பைப்பு, 2 கையிலையும் ஊசி போட்டேன், மெடிசன் போயிடுது, பால் குடிக்கல, பால் குடிக்கல, குழந்தை வெறும் மெடிசனில் தான் இருந்துச்சு, யாரும் உள்ள. அந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸில் இருந்த குழந்தைய ஆண்டவர் மூலியமாகவும் ஃபாதர் கிறிஸ்டினாஸ் ப்ரேயர் மூலியமாகவும் குணமாக்கினார். Praise the Lord. Thank you. Praise the Lord everyone. என் பேர் ஸ்டெஃபி. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு டீச்சர் இப்போ. ஆக்சுவலி இந்த மந்த் ஆஃப் ஜான் ஐ கம்ப்ளீட்டட் மை பிஏ. அதுக்கு முன்னாடி வந்து நான் வேலை பண்ணியிருந்தேன். பட் என் வீட்டில் வந்து அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் டைம் for my family and for my husband or anything. So அப்போ நான் வந்துட்டு I used to pray, God எனக்கு வந்துட்டு என்னோட ப்ரொஃபஷன்லேயே எனக்கு ஒரு வேலை தாங்க, என்னோட வீட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி. ஸோ எவ்ரிடே நான் வந்துட்டு அந்த வேலைக்கு போகும்போது ஒரு 40 minutes 50 minutes ஆல்மோஸ்ட் 1 hour ஆகும் போகிறதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ I was praying and இந்த மந்த் ஆஃப் ஜான் I completed my BA. அப்புறமா February மந்த்தில் வந்து டேடி வந்துட்டு இங்கே வந்தார். Father சொன்னாரு like 10 of them will be getting job immediate time. You believe or not, within 2 days I got an interview call which is just 5 minutes from my house. Just 5 minutes. So whereas I can give time for my family, for myself, and I can become more better. So I thank and praise God for that. And எல்லாருக்கும் யாரெல்லாம் தூரமாக வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கணும். பிகாஸ் அது நமக்கு ஈஸியாக கிடையாது. எஸ்பெஷலி வீட்டு மேனேஜ் பண்ணணும், வேல்யூ பண்ணணும்னா இட்ஸ் லைக் வெரி டிஃபிகல்ட். ஸோ நம்ம அதுவும் ப்ரேயர் பண்ணி எல்லா விமன் அண்ட் மென்ஸ்க்காக கூட நம்ம ப்ரேயர் பண்ணணும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க இந்த நாளை கொடுத்திருக்காரு. Praise the Lord. Praise the Lord. மத்தேயு 11ஆம் அதிகாரம். நம்பிக்கை உள்ள மக்களுக்கு சொல்லுங்க.
ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க சத்தமா. இப்படி சொன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்பிக்கை உள்ள மக்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாவா? நமக்கெல்லாம் உடல் சுகம் வேணுமா வேண்டாவா? நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணுமா வேண்டாவா? நம்ம நல்லா இருக்கணுமா வேண்டாவா? நம்ம நோயா இருக்கணுமா வேண்டாவா? எனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்பிக்கை உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும்? இது இந்த நாள்ல அந்த இயேசுவோடு நானும் இணைந்து செபிக்க லோகோஸ் தியான மையத்திற்கு வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் எவ்வாறு ஆண்டவரை அனுபவித்து அற்புதங்களை கண்டார்களோ, அற்புதங்களை செய்தார்களோ, அதே போல எனக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நானும் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த நாளை கொடுத்திருக்கிறாரு. வல்லமையுள்ள நம்முடைய கடவுள். எனவே இந்த கடவுளை நாம் நம்பி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கடவுள் உங்களை எனக்கும் அந்த மூச்சை கொடுத்திருக்கிறாரு. இந்த கடவுள் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த கடவுள் வீட்டிலிருந்து உங்களை அழைச்சு வந்திருக்கிறாரு. இந்த கடவுள் எல்லாம் செய்வார் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். கைதட்டுங்க, எல்லாம் செய்வார். ஒருவேளை உங்களுடைய மகன் ஹஸ்பண்ட் நீ சொல்றதை கேட்காம இருக்கலாம். ஆனால் கடவுள் நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர். இயேசுவின் அபிஷேகம் நம்மை கடந்து வரும்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள், கலக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் போக்குகிற இந்த ஆண்டவர் இது நம் மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி பிடிச்சு எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சத்தம் போட்டு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நம் குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இந்த உலகிலே எல்லாம் நடக்கும். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட குருடனுக்கு இயேசு பார்வை கொடுத்தார். இயேசுவின் நாமத்திலே இந்த மகிமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அபிஷேகம் இருக்கிறது. இதை ஜெபிக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். Thank you Jesus. இயேசுவே நன்றி. Thank you Jesus. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. எல்லாரும் இயேசுவை பார்த்து கூப்பிடுங்க. கடைசி நேரம் இயேசுவே கூப்பிடுங்க. வல்லமையான அபிஷேகம் நம்மை கடந்து வரட்டும். Thank you Jesus. இயேசுவே நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. எல்லா சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அமைதியாக ஆண்டவரை மட்டும் பாருங்க. கண்ணீரோடு இருக்கிற சகோதரிய, கண்ணீரையோடு இருக்கிற சகோதரனை, உன் துக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன் வேதனையை ஆண்டவர் பார்க்கிறார். உன் குடும்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. புதிய
இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருகில் இருப்பவர் லோகோஸ் தியான மையத்தினுடைய இல்ல தந்தை. அவர் தமிழ் மக்களோடு இணைந்து நம்மோடு ஜெபிக்க வந்திருப்பது இது மாபெரும் ஆசீர்வாதம். நல்ல தமிழ் பேசக்கூடியவர். சொன்னாரு, தமிழ்நாட்டில் பங்கு சமையல இருந்திருக்கார் சங்கத்துல பல இடங்களிலே. இது கிடைச்சது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய ஜபத்திற்கு நடந்த மிகப்பெரிய அற்புதமான கைதட்டு தமிழ் இருப்பது நம்மோடு பேசுவதற்கும் நமக்கு இறைப்பணியை செய்வதற்கும் இனிமேல் நல்ல ஒரு சாமியார் கடவுள் கொடுத்திருக்கார். எனவே இவர்கிட்ட நீங்க எதுனாலும் பேசலாம். நமக்கு ஆறுதல் கொடுப்பார், ஆசிரியர் கொடுப்பார், தியானங்கள் கொடுப்பார். எனவே ஆண்டவர் இவரை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி அவருக்காக நாம் ஜெபிப்போம். இயேசுவே, ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல நாங்கள் அருட்தந்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருக்கு தேவையான உடற்குள்ள ஆன்மீக நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த இல்லத்தினுடைய தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிற இவருக்கு பரிசுத்தாவின் கொடைகளையும் வரங்களையும் கொடுத்து வழிநடத்தி அருளும். சத்தமா கைத்தட்டி மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அன்புமிக்க சகோதர சகோதரி, எத்தனையோ அற்புத சாட்சியங்கள் ஒவ்வொரு நாளும் ஆன்லைன்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியான மையத்தில் இருக்கிற லாங்குவேஜிலையும் இங்கே குறிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் சாட்சியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் பலவிதமான இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. கரங்களை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்காக நாம் செய்திருக்கிற பாவங்களை நினைத்து பார்த்து பாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு அவர்களின் ஆண்டு பெருவிழாவில் எங்களை மகிழ்ந்திருக்கின்றேன். அவர்களுடைய வேண்டலால் ஒரே திருமகனின் பாடுகளாலும் மீட்பினாலும் நாங்கள் மீட்படை அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோபும் அதன் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-8 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால்
வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றது. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவற்றில் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 6-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றையே நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயல்பவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயலின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அருமையான வாசகம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தால், சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை விட அதிகமான செயல்களை நாம் செய்ய முடியும். இயேசுநாதரே சொல்லியிருக்கார்,
கைதட்டுங்க. அவர் நம்பிக்கை வைக்கணும். நம்ம அவற்றை விட மேலான செயல்களை செய்ய முடியும்னு நம்பிக்கைக்கு ஆண்டவர் அர்த்தத்தை கொடுக்கிறார். மேலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும், கைதட்டுங்க, என் பெயரால், இயேசுவின் பெயரால் நாம் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த தியான மையத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கோடி மக்கள், இது கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அங்கே பூசை, இங்கே தமிழ் பூசை என்று ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் இந்த இடத்திலே ஆண்டவருடைய செயல்பாடுகள் அவருடைய நாமத்தினாலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் நாம் திரு அவையானது பிலிப்பு மற்றும் யாரு யாக்கோபின் திருவிழாவை சத்தமா கைதட்டு. அருமையா சகோதரி மட்டும்தான் இங்க பாடுறாங்க, சகோதரி மட்டும்தான் இங்க பாடுகிறாங்க நான் நினைச்சேன். ஆனா மைக் ஆஃப் ஆன உடனே சகோதரி போல 1000 பேர் இருக்கிறாங்க காமிச்சு கைதட்டு. மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தது. இந்த பாட்டு கரண்ட் போன உடனே உங்களுடைய பாட்டினுடைய சத்தத்தை கேட்டு நானே மெய் சிலிர்த்து போனேன். அப்படி என்றால் கைதட்டுகள். அப்படி என்றால் நாம் எல்லாம் ஜெபிக்கிற மக்கள், ஆண்டவரோடு இருக்கிற மக்கள். எனவே இதை நாம் உணர்ந்து நாம் சாட்சிய மக்களாக மாற வேண்டும். நம்முடைய சொல் செயல் நம்ம தியானத்துக்கு வந்து ஒரு நாள் முழுசு இருக்கிறது ஒரு முக்கியம் இல்லை. தியானத்தின் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மாறியது. நான் கோபப்படுறதை குறைஞ்சுக்கிட்டேன், எனக்கு விருப்பம் அன்பு செய்யறேன், 10 பேர் நான் நீங்க போன் பண்ணி அவங்களுக்கு போன் பண்ணி பேசுவேன் என்ற ஒரு மனநிலையோடு இந்த தியான மையத்தை விட்டு செல்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அருமையான குழந்தை உட்காந்துக்கிட்டு அவங்க ஆன்டி பாடத்தை பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியா இந்த மாதிரி பாடும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. அவங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளவோ குழந்தை உலகத்தில் இருக்கிறாங்க. அவளை என்ன ஆலயத்துக்கு இழுத்துட்டு வரணும். இன்னைக்கு மொபைல் சக்தி, தீய சக்தி குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சக்திகளுக்கு மத்தியிலே நாம் இறை சக்தியை கொண்டு வந்தால்தான், ஆண்டவருடைய அருளை உணர்ந்தால்தான் நம்முடைய குடும்பங்கள் சக்தி உள்ள குடும்பங்களாக மாறும். பிரைஸ் தி லார்ட். எனவே இதை நாம் உணர்வோம். அருள் தந்தை கிட்ட நான் வந்து திருவள்ளியின் இந்த இறுதியில அவர் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே இப்பொழுது காணிக்கை பாடல் பாடி நம் உள்ளத்தில் இருக்கிற ஆசைகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். மேலும் காணிக்கை கொடுக்கும் பொழுது தாராள உள்ளத்தோடு எவ்வளையோ பணிகளை நடந்து கொண்டிருக்கிறது. தாராளமா செய்யுங்க. எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்களும் வாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க இங்க தியானம் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்களும் மற்ற எல்லா குருக்களுமே வெளியேந்து தான் கொண்டு போறோம். ரொம்ப அருமையா நடத்துறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, உங்க குருக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய அருளின ஜெபமாலையில ஒரு 10 மணியே தமிழ் தியானத்திற்காக ஒப்புக்கொடுத்து நீங்களும் வாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். மற்ற தந்தையுடைய நம்ம தந்தை ஜார்ஜ் சாப்பிடப்பட்டது புனித மரியாதை இப்பொழுதுமே வேண்டிக் கொள்ளுவாங்க. மொத்தமா வாங்கிக்கணும், மொத்தமா ஒரே மாதிரி
இந்த மாஸ்க் கொடுத்தவங்க யாருக்குன்னா சேஞ்ச் வரணுமா? வாங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. சேஞ்ச் வந்து வாங்கிக்கோங்க. கூகுள் பே ஆஃபீஸ்ல கொஞ்சம் பொறுமையா வாங்க. ஃபாதர் அழகா சொல்லிட்டாரு உங்களுக்கு. கொஞ்சம் லைட்ல வாங்க. தயவு செய்து லைட்ல வாங்க. மா ஃபாதர் கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா. அப்புறம் நான் தள்ளுறீங்களே. ஒரு மைக் ஆல்ரெடி போயிட்டு ஆல்ரெடி எடுத்து Open.